கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கின 6வது வார்த்தை, யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. கவனிங்க, கடைசியாக பிதாவினுடைய பரிபூர்ண சித்தத்தை அவர் செய்து எல்லாம் முடிந்தது என்று சந்தோஷமாய் பிதாவினிடத்திலே முழக்கமிடுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரோ, ரட்சித்தாரோ, அபிஷேகம் பண்ணினாரோ, அழைத்தாரோ, அதை நிறைவேற்றி இருக்கிறோமா? அதை முடிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டீரே, அதை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று முழக்கமிடுகிறார். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, ரட்சித்தீரோ, அபிஷேகம் பண்ணினீரோ, என்னை அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கட்டாயம் அந்த கிருபையை தருவார், நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.